நான் கேட்டேன் ஆனந்த சுதாரை ரிலீஸ் பண்ண சொல்லி யார் இப்போ எங்கள் அரசியல் கைதியை ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறார். இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானே போகிறீங்க நார்மலாக இப்போ யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் இப்போ டிஓவாக போவீங்களா நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரியிலே ஒருங்கிணைப்பு கூட்டமானது இடம்பெற்றது. இதனை முன்னிட்டு அங்கு பங்கு பெற்றிய அர்ச்சுனன் ராமநாதன் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர் பட்டதாரிகளுடைய பிரச்சினை தொடர்பில் எடுத்துரைத்து கூறியிருந்தார். தற்போது பட்டதாரிகளை சந்திப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள். மாணவர் அவர்கள் வந்துவிட்டார். நியாயமான தீர்வு 30,000 வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அதில் கட்டாயம் உங்கள்கிட்ட முக்கியமாக உங்கள்கிட்ட இதுகள் வந்து தான் செய்யணும்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த கதையத்தோட நான் கதைக்கிறது தான் இருந்தேன். இந்த லிஸ்ட்லேயே உங்களோட பிரச்சனை முதலாவதாக இருந்தது. கதைக்க தொடங்கின உடனே நாளைக்கு நீங்கள் சொல்லிட்டு போட்டேங்க நாங்கள் அந்த கதையை கழிச்சு பிரச்சனை படுத்தணும்னு சொல்லிட்டு போடல. அப்போ இவங்க தான் 30,000 வேகன்சி அதில் முக்கியமாக சொல்கிறா இருந்தால் போலீஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. நல்ல சம்பளம் பெறுமென்ட்டுன்னு சொல்லியும் நல்லது தமிழ் பேசுகிற போலீஸார் இல்லைன்றான் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதில் எங்கே 7,000 வேகன்சி இருக்காங்க போலீஸில். இப்போ அதில் போய் ஜாயின் பண்ணுறேன். மற்றதை தான் க்ரியேட் பண்ணுறேன், கார்டை க்ரியேட் பண்ணுறேன். மற்றது அதில் எவருன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கார்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானே போகிறீங்க நார்மலாக இப்போ யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் இப்போ டிஓவாக போவீங்களா நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார்னு நினைக்கிறேன். நான் உங்களோட விஷயம் கழிச்சிருக்கேன். சார் நான் இன்றைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் தேங்க்யூ சார். முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் நிப்பாட்டினா ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கு நான் உங்களோட விஷயம் கழிச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த இப்போ அது மட்டும் இல்லை அந்த சுகாதாரத்தோட ஊதியம் அந்த பிரச்சனையும் கழிச்சுனா நான் அவர் சொல்லியிருக்கேன் 2க்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நடவடிக்கை அது சரியான இப்போ 30,000 பேர் இலங்கை ஃபுல்லாக தான் எடுக்கிறாங்க. அதில் வடக்கில் எத்தனை பேர் அந்த ரெக்கார்டிங் எடுத்து பேரப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதில் அந்த 30,000 எத்தனை பெர்சன்டேஜ் வரும் கடைசி வடக்கில் 5 மாவட்டத்தில் ஏற்ற மாதிரி பெர்சன்டேஜ் வரும். அப்போ நான் அதை சிறப்பாக கேட்டேன் என்னென்னா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்டதாண்டதால் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன். நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் லைவில் இதில் வந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே எங்களுக்கு நான் திருப்ப நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே. இது இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபை நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கேட்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட சார்பாக கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. நான் கேட்டேன். தேங்க்ஸ். நாங்கள் இவ்வளோ பேர் சார்பாக நான் உங்களை நன்றி சொல்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. அதுக்குரியப்பன் அது அவர் செய்வனமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானிக்கும். இப்போ சொல்லியிருக்கிறார் செய்கிறேன். இப்போ தான் சொன்ன நான் கேட்டேன் ஆனந்த சுதாரை ரிலீஸ் பண்ண சொல்லி யார் இப்போ எங்கள் அரசியல் கைதியை ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறார். ஏன் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கார்? இன்னொரு உள்ளூராட்சி சபையும் மாநசபையும் அவைக்கு வேணும். அவர் அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லி போட்டு விடுறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இப்போ அதுக்கு நீங்கள் கேட்கணும். நீங்கள் இதுக்கு பொறுப்பு கூறல் யாருன்னு கேட்டாலா அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர். அது தெரியும் தானே உங்களுக்கு. 3 கத்திர தோட்டத்தை தேடி மாதிரி வச்சுருக்கேன் தானே. அதுதான் அதுக்குரிய பொறுப்பு கூறல். நான் உங்கள்கிட்ட கூறல் அவ்வளவுதான். அதுக்கு தான் நாங்கள் பலமாக நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்களும் அந்த மீட்டிங்கில் சரி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ இருங்க அப்ரூவல் கிடைக்கல. எங்களை கூட்டி கொண்டு போய் செயலாளரோட கதைச்சது. அப்புறம் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டுனா மெயில் அட்ரஸில் கேட்டால் இது உங்களோட மெயில் அட்ரஸ் தானோ ஆல்ரெடி போன திங்கக்கிழமை ரிக்வெஸ்ட் பண்ணினான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி இருந்தாங்க 2 பேர் கச்சேரியில் வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் போராட்டம் செய்கிறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம். ஆமாம். அதால் நீங்கள் அது கூட கடமை நீங்கள் அதை செய்யலாம். பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளவுதான் ஜனாதிபதியிலேருந்து எங்களுக்கு வந்த பாதை. நடக்குமா நடக்காதான்றது உள்ளூராட்சி தேர்தலில் தான் தெரியும். அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மாநசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி செய்யாமையா விடுறாருன்றது அவற்றை வாக்குறுதியில் பொறுத்தது.
நான் உங்களோட கடமையை நிறைவேற்றி இருக்கிறேன். அது விளங்கு, அதுக்கு நன்றி. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 40 வயசை தாண்டியும் இருக்கிறாங்களே இதுக்குள்ள. இல்லை இப்போ நான் பார்த்துருக்கேன்டா 1-2 இந்த ஓலவல் கூட படிக்காத யூடியூபர் மற்ற போய்க்க விட யூடியூபர் படிக்காது. ஏனென்றால் ஒரு ஜூனியர் கிராஜுவேட் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை. ஆனால் நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்கிலையும் சும்மா கிழிச்சு எழுதுறது நான் அதை கணக்கெடுக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டு வரணும். அந்த மாதிரி ப்ரொஃபைலை பார்க்குறதுல வேலையே இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ரேக்கிங் வேண்டி ரேக்கிங் கொடுத்து வெளியால் வரைக்கல தான் நம்மகிட்ட வேலை தெரியும், ஒரு எதிர்பார்ப்பிருப்பும் வேலை இருக்குமான்னு சொல்லி. ஆனால் அதை விளங்குற அளவுக்கு எங்கள்ட சமூகம் இல்லை. எங்கள்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வேதாவனுக்கு நக்கல் அடிக்கணும். இப்போ நான் ஜெயிலேண்டவனை நான் இங்கே வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன். ஜெயிலேண்டவுன்னா குத்தி குறைச்சி தலையங்கம் போடுறதுக்கு இரவு 12 மணிக்கு நான் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கேன். அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுறாரு, அர்ஜுனா ஹைதன். அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வெளியில் சந்தோஷமடைகிறதா எங்களோட வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100ல் ஒரு 5% அப்படி இருக்கும். அதை பற்றி worry பண்ண வேண்டாம், அதை ஒன்றும் செய்யலாது. மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு 60 பேருக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, ஜெர்மனில் இருந்து ஒரு கம்பெனி வந்து என்னோட காய்ச்சி இருக்குது. ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 கூட்டுவோம், 60 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு ஓமன்னு சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட். இதுவே எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் சார். டெங்கு கொண்டலுக்கு பெர்மனன்ட் தராதாக்கள் என்ன போச்சு? டெங்கு கொண்டலுக்கு நாங்கள் 10 வருஷமாக 22,000 சம்பளத்தை வேலை செய்கிறோம். சரி, ராஜத்திலிருந்து தந்தது இன்றைக்கு வழக்கு போய் கொண்டிருக்கோம். இல்லை வழக்கு போடல, நாங்களுக்கு பெர்மனன்ட் தர சொல்லி இன்றைக்கு கடிதம் கொடுக்க வந்து நாங்கள். ஓகே, நான் காய்ச்சிருப்பேன். நான் உள்ளுக்கு உங்களை சந்திக்கலாம் வைத்து உள்ளுக்கு செக்யூரிட்டி கூட்டி கொண்டு போனேன். இல்லை இதை தாங்க பண்ண மாட்டேன். நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். முழு விவரத்தையும் எழுதி நீங்கள் என்னோட கையில் தந்தீங்கல்ல, பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கிற முதலாவது 5ஆம் தேதி காலமாக 10 சார் உண்மையிலே என்னுடைய சிறப்பு, அதாவது அண்டை போலீஸார் பிடிச்ச சம்பந்தமாக தான் கதைக்கிறது தான் டைம் ஒதுக்கணும். அதில் வேறு டாபிக் மாறிட்டோமோ டப்பன் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. எடுத்த அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் கதைக்கிறாரு. அண்டே தினமே இல்லை, அடுத்த நாள் எனக்கு டைம் கிடைக்கும். உங்களோட வேலையில் பண்ணுறது சரி. நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங் கூட முடிக்காம தொடர்ந்து பயணிச்சு முயற்சி செய்யுங்க. நான் வெல்லுவேன் வந்த அப்புறம் நீ வந்த உங்களுக்கு தான் நான் வேலை செய்யணும். நம்ம வடமராஜி எனக்கு வேலை 6 லட்சம் சம்பளத்துக்காண்டி நான் வேலை செய்வேன். சரிதானே? அதோட ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பையன் தெரியும், இவ்வளோ படிச்சு மாட்டா, அப்போ இப்போ சம்பளம் இல்லாதான் இருக்கிறேன். உங்களோட வேலை எனக்கு தெரியும். நானும் சம்பந்தமாக கேட்பேன். உங்கள் டிசிசி மீட்டில் காய்ச்சிருக்கேன். கிழக்கில் வந்து உண்ணாவிரதம் இருந்தவங்களா 25 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்காக ஒரு குரல் கிழக்கில் இருக்கிற எல்லா பட்டதாரிகள் சம்பந்தமாக நான் கதைப்பேன். சரி, மட்டும் நீங்கள் உங்களுக்குரிய வருமானங்களை இதுவரையும் தேடி கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். அரசாங்கத்தை நம்பி கொண்டு இருக்கல. அரசாங்கம் எப்போ வேகன்சி கோல் பண்ணதோ அப்போ போகட்டும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் வெளியால் போயிடும், அது முடியும் காற்றுல போயிடும். இதுவும் அப்படி போகுதோ எனக்கு தெரியாது. அந்த சம்பந்தமான வெளியிருக்கிறீங்களா ஃபுல்லாக கடிதம் கொடுத்து நான் கடிதம் கொடுத்தேன். சரி, சம்பந்தமாக ஃபுல்லாக சரி. வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து HND முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதே ஒரு 60 பேர் HND இருக்காங்க. HND இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தானே, அப்போ அவங்களையும் இருக்கா ஜூஸ் பண்ணுங்க. கட்டாயம். எனக்கு வெளிநாட்டுக்கார் சொல்கிறத நம்பி தான் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லுவேன். இப்போ நாளைக்கு போன ஆன்சர் பண்ண ஒன்று செய்யலாம். நான் எதிர்பார்க்குறேன் ஒரு அந்த படியன் நான் நினைக்கிறேன் ஒரு 60 பேர் கட்டாயம் வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஜால் பண்ண போகிறேன். அதை விட கனவு 2 எடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட ஜனாதிபதி மாளிகை இருக்குது தானே, அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது ஒரு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துகிற சொல்லி ஏதாவது ப்ரொபோசல் கேட்டவர் ஜனாதிபதி. எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே, என்னது பாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு MP பக்கம் சொல்லி டூரிஸ்ட் இது பாய்ப்போம், இன்னொரு சொல்லி யூனிவர்சிட்டி கொடுப்போம். அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியை மாளிகை மாற்றி போட்டு அதில் ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்குறார், உங்களோட ரோட்டை இவ்வளோ தூரம் போடுறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை. வேந்தனுடைய படகுல இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாரத்துக்கு ஐடியா இருக்கா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு? இல்லை, அதுக்கு கால் பண்ணி கொடுக்கணும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற போட்டு காய்க்க வேண்டிய காய்ச்சிருக்கேன். பாராளுமன்றத்தில் கதைக்க விட்டு முதலாவது விஷயம் 3 விஷயம் கதைக்கிறேன். சரிதானே? வேறு என்ன நான் செய்யணும் மட்டும் சொல்லி சரி கடைசி வரைக்கும் கை கொடுத்தா சரி. உண்மையாக இவ்வளோ பேரும் போகிறதுக்கு ஒரு கதை கேட்டு